புத்துணர்கச் சிற்பி அவர் புதுமை பூங்கா, புரட்சி வந்து குடியிருக்கும் இடிச்சி கூட்டு, பத்தரை மாற்று பசும்போட்டு, பயிற்சி தரும் தளபதியார், வீரர் தீரர் கோழைகளெல்லாம் என்று சிங்க குரல் கொடுக்கும் பேரறிஞர் அண்ணா. அவருக்கு என்ன தெரியும் என்று சொல்லுகிறார்கள். தெரியும் எல்லாம். திருக்குறள் போல் சிறிய ஒரு திக்கற்றும் செல்வாக்கு அவருக்கு உண்டு. சறுக்குப்புற அரசியலில் கொஞ்சமும் சறுக்காத முன்னேற்ற கழக தந்தை, சிறுக்கென்று வளர்ந்த முகம், சிறப்பாக போற்றுகின்ற பொறுமை கொண்டு நரிக்குணத்தை கொண்டவரும் நல்ல குணம் கொண்டிடுவர். வாழ்க அண்ணா, வாழ்க அண்ணா. புக்கு படிக்கிறது நல்ல விஷயம். அது இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அதை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் மொபைல் ஃபோனில் உட்காந்து காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. முதல்ல படித்தா தான் அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நம்ம கிரியேஷனாக வர்றதுக்கு ஒரு முக்கியமான பேஸ். இது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு வந்து நம்ம ராஜா செல்லமுத்துக்கோட டார்கெட் வந்து டைரக்டர் ஆகணும் தான். அது ஆகணும்னு வாழ்த்து சொல்லி நன்றி, வணக்கம். பொழுதுபோக்காக எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மத்தியிலும், பொழுதுபோக்குக்கும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மத்தியிலும் ராஜா செல்லமுத்து முற்றிலும் மாறுபட்டு நிற்கிறார். இந்த அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகச்சிறந்த அவரவர்கள் துறையிலே மிகச்சிறந்த சாதனைகளை படைத்து அமர்ந்திருப்பவர்கள். நக்கீரன் கோபாலாக இருக்கலாம், மக்கள் குழல் ராம்ஜியாக இருக்கலாம், மிகச்சிறந்த இந்தியாவினுடைய மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியரான பாக்யராஜாக இருக்கலாம், தமிழ் சினிமாவினுடைய டயன் 72 படங்களை தந்து நாங்கள் வருவதற்கு காலதாமதமானதுக்கு காரணம் திரு வசந்த் அவர்கள் சர்ப்ரைஸ் ஆக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. எங்களுக்கே தெரியாது, முத்துராமன் சாருக்கும் தெரியாது. ஏவிஎம் ஸ்டுடியோ மியூசியத்தில் ஒரு 40 இளைஞர்கள் மத்தியில் எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய படங்களை பற்றி அந்த இளைஞர்கள் ரசித்த காட்சிகள், படங்கள், அதை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. சரவணன் சார் வந்திருந்ததெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வகையில் அந்த மேடையில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே சாதனையாளர்கள். அந்த சாதனையாளர்களை எல்லாம் ஒரே மேடையில் அழைத்ததற்காக திரு ராம்ஜி அவர்களையும் ராஜா செல்லமுத்து அவர்களையும் பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப நேரம் பேசணும். ஏன்னா மொத்தம் 68 கதைகள் இருக்குது. 68 கதைகளையும் பேசி முடிக்க முடியாது. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அந்த காலத்துலலாம் ஆஸ்தான வித்வான்னு சொல்லுவாங்க. வானொலியில் கூட ஆஸ்தான வித்வான்கள் இருப்பாங்க. தமிழக அரசு கூட ஆஸ்தான கவிஞர்களை எல்லாம் நியமித்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மக்கள் குரல் ஆஸ்தான எழுத்தாளராக ஒருவை நியமித்திருக்கிறது என்று சொன்னால் அது ராஜா செல்லமுத்து தான். 2000 கதைகள். நான் கூட ராம்ஜிகிட்ட கேட்பேன், ராம்ஜி ராஜா செல்லமுத்து மட்டும்தான் தமிழ்நாட்டில் எழுத்தாளரா, மீதியெல்லாம் யாரும் எழுத்தாளரா இல்லையான்னு கேட்பேன். மற்ற எழுத்தாளர்கள்லாம் கேட்டால் ரொம்ப நேரம் ஆகும் சார். ராஜா செல்லமுத்துட்ட காலையில் சொன்னால் மத்தியானம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கதை வந்துடும். திடீர்னு ஒரு அரை பக்கம் இருக்கும், செல்லமுத்துக்கு ஃபோன் பண்ணால் உடனே ஒரு கதை கொடுத்துருவாங்க. அப்போ எவ்வளவு வேகமாக கதை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதில் பல கதைகள் இதில் இருந்திருக்கு. 2000 கதையும் அதில் போட முடியாதுன்றதுனால ஒரு 67 கதைகள் இதில் போட்டிருக்காங்க. மற்ற கதாசிரியர்களுக்கும் மற்ற எழுத்தாளர்களுக்கும் ராஜா செல்லமுத்து சாரை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக தெரியும். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர். முதுகலை பட்டம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்முடைய திரைப்பட கல்லூரியில் அதில் நம்முடைய திரைப்படத்துறையில் ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்ற தாகத்தோடு முட்டி மோதி அதன் பிறகு எழுத்தாளராகவே நாம் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து இன்றைக்கு 2000 கதைகள். அவர் சொன்ன மாதிரி, நம்ம முத்துக்குமார் சொன்ன மாதிரி, மக்கள் குரல் இருக்கும் வரை ஆஸ்தான எழுத்தாளர் அவராக தான் இருப்பார் நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் இடமே கிடைக்காது. ஒருவேளை முத்துக்குமாரை கொடுத்தா கூட ராம்ஜி கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எதிரையும் எங்கள் ஊருக்காரர் அவர். எல்லா கதைகளுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்? நான் ஒரு 5 நிமிடத்தில் 2 கதையை பற்றி சொல்லிடுறேன். இந்த 2 கதையை சொன்னாலே உங்களுக்கெல்லாம் புரியும். முதல்ல அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய சமூக இடைவெளின்ற ஒரு கதை தெரிஞ்சிருக்கும். கரோனா காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை. கரோனா காலகட்டத்தில் ஒரு 2 பேர் காதலிக்கிறாங்க, வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள். பெண் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப வசதி படைத்தவங்க, உயர் ஜாதி. பையன் வீடு கொஞ்சம் தாழ்ந்த நிலை. எப்படியாவது இந்த பொண்ணையும் பையனையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாகடிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி செய்கிறாங்க, நடக்கலை. அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவள் கர்ப்பவதி ஆகிடுறா. அப்புறம் அவளை வளைகாப்புக்காக எப்படியோ மனம் திருந்தி
வளைகாப்புக்காக கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் ஊரையே அழைத்து நம்முடைய சமூக இடைவெளியெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த கொரோனா சட்ட விதிகளை எல்லாம் மீறி ஊரையே அழைத்து வந்து அவங்க ஒரு பெரிய விழாவை நடத்துகிறாங்க. அதில் அந்த பொண்ணுக்கு கொரோனா தொத்திக்குது, ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க, இறந்து போகிறாங்க. கடைசியில் ஒரு பாட்டி சொல்கிறது தான் அந்த கதையினுடைய கிளைமேக்ஸ். இது கொரோனா வந்து இந்த பெண் இறந்ததாக நாங்கள் நினைக்கல, எப்படியா இருந்தாலும் இந்த பொண்ணையும் பையனையும் பிரிக்கணும்னு அவங்க அம்மா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் திட்டமிட்டாங்க. ஆக ஒரு வகையில் இதுவும் ஒரு ஆணவ கொலை தான் அப்படின்னு முடிச்சிருப்பார். சரி, அதவங்க நின்றால் பரவாயில்ல. சமூக இடைவெளி என்பது கொரோனா காலகட்டத்தில் மட்டும் தொடர்வதல்ல, எல்லா காலகட்டத்திலும் இந்த சமூகத்தில் தொடர்கிறது. கடைசி லைனில் சமூக இடைவெளி முடிச்சிருப்பார். அவருக்குள்ளே வந்து ஒரு திரைக்கதை இயக்குனர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி எழுதியிருக்கார். அருமையான பேச்சாளர்கள் மேடையில் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஜாம்பவான்கள். அவர்களுக்கு இணையாக இந்த மேடையில் எங்கள் ராஜா செல்லமுத்துவும் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன் நான் பார்க்கும் பொழுது அரும்புகிறார் என்று எதிர்பார்த்தோம். இந்த அரும்பி ஒரு அருமையான மலராய் நம் முன் மனம் வீசிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அவரை பற்றி அவர்களெல்லாம் பேசும்பொழுது அதை கேட்டு மகிழ நாங்கள் காத்திருக்கிறோம். ஒன்றே நம்ம பாடகர்கள் பாடும்போது எப்படி ரசித்து அதை லயித்து அந்த முகபாவங்கள் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதை ரசிகர்கள் எப்படி ரசிப்பார்கள் என்று தெரியும். ஆனால் ஒரு பரதநாட்டிய நிபுணர் டான்ஸ் ஆடும்போது அந்த பாவங்கள் அது வேறு மாதிரி இருக்கும். நான் தினமும் எங்கள் ராஜா செல்லமுத்து கதை எழுதும்பொழுது நானே ஏதோ ஒன்று எழுதிட்டேன் அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், யார்கிட்ட சொல்லுவேன். இன்றைக்கி வரைக்கும் அவர் 2300 கிட்ட தொட்டார். 2000 தான் புக்காக வருது. அதுக்கு மேலே ஒரு 100-150 எழுதிட்டார். இது வரைக்கும் அழுத்திக்கிட்டே கிடையாது. எழுதுவார், அதை சமர்ப்பிப்பார், அதில் ப்ரூஃப் பார்ப்பார், எந்த மிஸ்டேக் இல்லாமல் உறுதிப்படுத்திட்டு அதோட தன் பணி முடிஞ்சதுன்னு இருப்பார். அதாவது ஒரு உச்ச நிலை, அதாவது ஒரு பாடகர் இருக்கிறாங்கன்னா மயங்கி ஒரு பாடிக்கொண்டு இருப்பார்கள். அதை ரசிகர்கள் எப்படி ரசிப்பார்களோ ரெண்டும் அதை இணையும் பொழுது ஆரவாரம் இல்லாமல் ஒரு மௌனம் இருக்கும், கிட்டத்தட்ட தெய்வீக மனம் அங்கு இருக்கும். அதை போல் எங்கள் ராஜா செல்லமுத்து தினமும் அது ஒரு தெய்வீகம் அங்கே இருக்கும். நீங்கள் அந்த படித்தீங்கனாலே தெரியும். அது கண்டிப்பாக அவருடைய ரசிகர்களுக்கும் அது சென்றடையும் என்று எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்களும் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு 100 இல்லை, 1000 இல்லை, 2000 எழுத அவர் தயாராக இருக்கார். நாங்களும் அதுக்கு பிரசுரித்து 3000 இல்லை 5000 10,000 என்று போய்கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் காலச்சக்கர ஓட்டம் அவருக்கு வேறு திசையில் பயணித்து ஒரு பெரிய இயக்குனராக அவர் வரும் கனவும் நனவாக வேண்டும் என்று அவரை வாழ்த்தி நன்றி கூறி அடுத்த பெரிய பேச்சாளர்களுக்கு வழிவிட்டு நான் அமர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.